ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராவணன் மீன்வளம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கப்பி ப்ரீடிங் செட்டப் பார்க்க போகிறோம். கப்பி ப்ரீடிங்காக நான் எடுத்திருக்க 2 டப்பு இது தான். இதில் ஆல்ரெடி நான் ஃபிஷ் வச்சுருந்தது தான். இது வந்து நம்ம பழைய கப்பி தொட்டி. இதிலேருந்தே நம்ம தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா கண்டிஷனாக இருக்குது. அதனால் ப்ரீடிங் சீக்கிரமாக செட் ஆகிடும். இந்த வலையை வச்சு நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு அரை அடிக்கு இருக்க மாதிரி தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி இருக்க வேண்டாம், கம்மியாகவே வச்சுக்கலாம் தண்ணி. இப்போ நம்ம பழைய தொட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர் இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு வடிகட்டியை வச்சு நம்ம அதில் இருக்க கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. அதில் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா பெரிய பெரிய டஸ்ட் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும். இப்போ நம்ம இந்த சின்ன கண்ணாடி கிளாஸில் தான் நம்ம போயிட்டு பேர் எடுக்க போகிறோம். நம்ம புதுசாக போட்ட கப்பி தொட்டியிலேருந்து தான் பேர் எடுக்க போகிறோம். அதாவது நம்ம பேர் எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா, 2:1 ரேஷியோவில் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது 2 ஃபீமேல் 1 மேல். இந்த கிளாஸில் தான் நம்ம இப்போ போயிட்டு பேர் எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம புதுசாக செட் பண்ணி கொடுத்த கப்பி தொட்டி. எப்படி இருக்காங்க பாருங்கள். வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஃபோன் சரியில்லை, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. நல்லா பார்த்து ஹெல்த்தியான ஃபீமேலாக பார்த்து எடுத்துக்கலாம். எக் லோடில் இருக்கிறதா. இதிலேருந்தே நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் கிளாஸில். சரி, வாங்க நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது எக் லோடில் இருக்கிற ஃபீமேலாக பார்த்து எடுத்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரம் பேராகும், நமக்கு ப்ரைஸும் நிறைய வரும். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு பேர் செட் பண்ணியாச்சு. ஒரு பேர் பிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் ஒரு பேர் போடலாம். நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு கரெக்டான ரேஷியோவில் பிடிச்சிட்டோம். அதாவது இந்த கிளாஸில் இருக்கிறது ஒரு செட்டப்புக்கு, இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கு ஒரு செட்டப்பு. ஃபீமேல் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா எக் லோடெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பாருங்கள். சரி, வாங்க நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க டேங்க்கில் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்லா வளர்ந்த மேல் ஃபீமேலுன்றதுனால அதிகபட்சம் ஒரு 2-3 டேஸ்லேயே பேர் செட் ஆகிடும். இது ஃப்ரைஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஹைடிங் ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம ஃபாக்ஸ்டெயில் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அது பேர் நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து பேர் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா சீக்கிரமாக பேர் செட் ஆகும், சீக்கிரமாக ஃப்ரைஸ் எடுக்கலாம். தேங்க்யூ.